எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாரம்பரியமான ஸ்வீட்டு சுழியம். ஏற்கனவே நம்ம சேனலில் இது உளுத்த மாவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ மைதா மாவில் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு வேக வைக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 250 கிராமு. இதில் தண்ணி சேர்த்து 2 வாட்டி கழுவி எடுத்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது தண்ணி இருந்துன்னா வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். இப்போ வெல்லம் கரைச்சிக்கலாம். 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது 300 கிராமு. இதை சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. வெல்லம் கரையிறதுக்கு மட்டும்தான். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சுத்தமான வெல்லமாக இருந்தால் நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கல் மண் இருக்கும், அதுக்காக தான் அப்படி செய்கிறோம். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போ கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெல்லமும் கடலைப்பருப்பும் ஒன்று சேர கிளறுவோம். துருவிய தேங்காய் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கரெக்டான பதம் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு, இது 200 கிராமு. குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனு, உப்பு 1/2 டீஸ்பூன், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். அப்புறம் தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு கரைச்சாச்சு. கரெக்டாக தோசை மாவு கரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிடிச்சி வச்ச பூர்ண உருண்டையிலேருந்து எடுத்து மாவில் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி புரட்டி எடுப்போம். எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மிதமான தீக்கு வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டு வேக வைப்போம். இது ரொம்ப நேரம் வேகாது, 1 நிமிஷமே போதும்.
ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ இது மாதிரி கரண்டி வச்சு தனித்தனியாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் உருண்டைகளை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.